சிவகங்கையில் பெண் ஒருவர் குழந்தையை தனியே சாலையில் விட்டுவிட்டு சென்ற நிலையில் சடலமாக கிடந்த குழந்தையை கணவர் வீட்டார் போலீசாருக்கு தெரியாமல் புதைத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை நாட்டார்குடியைச் சேர்ந்தவர் சந்திரசேகர். இவர் முருகேஸ்வரி என்ற பெண்ணை முதலில் திருமணம் செய்த நிலையில் அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை உள்ளது. இருவரும் கருத்து வேறுபாட்டால் பிரிந்த நிலையில் சந்திரசேகர் கோவையில் பேக்கரி ஒன்றில் வேலை பார்த்து வந்தார். அப்போது அங்கு தனியார் மருத்துவமனையில் பணியாற்றிய நாகர்கோவிலைச் சேர்ந்த மஞ்சு என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டு அவரை வீட்டிற்கு தெரியாமல் இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டார். மஞ்சுவுக்கும் ஆண் குழந்தை பிறந்த நிலையில் வெளியில் செல்வதாக கூறிவிட்டு குழந்தையுடன் சென்ற மஞ்சு பிறகு வீடு திரும்பவில்லை. மஞ்சுவுக்கு சந்திரசேகரும் மாமியாரும் செவ்வாயன்று போன் செய்து கேட்டபோது குழந்தை ஐயனார் கோவில் அருகே உள்ளது என கூறியுள்ளார். மறுநாள் போன் செய்த மஞ்சு குழந்தையை கோவில் செல்லும் பாதையில் சாலையின் அருகே வைத்துவிட்டு வந்துள்ளதாக மாமியாரிடம் கூறியுள்ளார். அங்கு சென்று பார்த்தபோது அந்த குழந்தை பை ஒன்றினுள் இறந்த நிலையில் கிடந்துள்ளது. தொடர்ந்து வீட்டிற்கு எடுத்து வந்த சந்திரசேகர் குடும்பத்தார் குழந்தையை புதைத்துள்ளனர். இதுகுறித்து அவ்வூரைச் சேர்ந்த ஒருவர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்த நிலையில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.